ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். நம்ம எப்போவுமே ஈவினிங் ஸ்நாக்காக போண்டா பஜ்ஜி இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பரான நல்ல ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். செஞ்ச 10 நிமிஷத்துலேயே ஃபுல்லாக காலி ஆகிடும். இப்போ இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் பேபிகார்ன் எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணும் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் பாதி இந்த மாதிரியும் மீதி நீளமாகவும் கட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் இங்கே இதே மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீளமாக மெலிசாக போடும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். மெலிசாக இருந்ததுன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கார்ன் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கார்ன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கார்னெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் நல்லா வேகணும். இந்த பேபிகார்ன் 60% நல்லா வெந்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு திரும்பவும் நம்ம அதை ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். உள்ளெல்லாம் நல்லா ஜூஸியாக, வெளியே கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப வேக வச்சிடாதீங்க. முழுசாக வேக விடாமல் 60% வெந்தாலே போதும், எடுத்துருங்க. அப்போ தான் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாக நல்லா வெந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபில்டரில் போட்டு வடிகட்டிக்கோங்க. தண்ணிலாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினா தான் நம்மளுக்கு அது உடையாமல் கரெக்டாக வரும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது கூட ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஆறின பேபிகார்ன்ஸு மசாலாவில் இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு மசாலா லைட்டாக இந்த மாதிரி உதறிடுங்க. நிறைய இருந்ததுன்னா பிரெட் க்ரம்ஸ் நிறைய எடுக்கும், அப்புறம் நம்ம எண்ணெயில் நிறைய விழுந்துடும். இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் நிறைய ஒட்டியிருந்ததுன்னா அதையும் லைட்டாக தட்டி விட்டுருங்க. இப்போ எண்ணெய் கடாயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒன்றா போட்டுடலாம். பாருங்கள், அப்பவும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் விழ தான் செய்யுது. மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம் ரெண்டும் மாற்றி மாற்றி வச்சு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பரான பேபி ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்காக டீ டைமில் செய்யும்போது எவ்வளோ செஞ்சாலும் 10 நிமிஷத்தில் பிளேட்டே காலியாகிரும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.